நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாறனை காப்பாத்துறதுக்காக அதிரடியா வந்து நம்ம வீரா களத்துல இறங்கி வாதாடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கோர்ட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்தா நீதிபதியா வந்து நம்ம பாண்டியராஜன் இருக்கார்ல, அவர் வந்து வந்திருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னையா கேஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவரோட அசிஸ்டண்ட் வந்து அந்த ஃபைல் எல்லாம் எடுத்து கொடுக்காங்க. என்னையா இது ஆக்சிடென்ட் கேஸ் போலயே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. யோ, ஆக்சிடென்ட் கேஸ் எல்லாம் சாதாரண விஷயம்யா, இதை போய் இத்தனை வருஷமாக இழுத்துக்கிட்டு இருக்கீங்களே, சட்டுப்புட்டுன்னு இதை முடிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லையா, இப்போ தான் வந்து ஒரு ஐ விட்னஸ் வந்து கிடச்சிருக்காரு, அதனால தான் அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்னத்த ஐ விட்னஸ் கிடைச்சாரோ சரி, யார் அந்த மாறன், அவரை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மாறனை கூட்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஐ விட்னஸ் யாரையா, அவரையும் கூட்டுவாங்கயா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஐ விட்னஸ் இருக்கான்ல, அவனை கூட்டு வந்து ஆப்போசிட்டில் வந்து நிப்பாட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஆப்போசிட் சைடு வக்கீல் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இவர் பேர் தான் மாறன் சார், இவர் வந்து கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணார், அது வந்து முன்பாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நேரில் பார்த்தவர் இவர் தான், இவர் ஆக்சிடெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நிற்காமல் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்காரு, அதை பார்த்துருக்காரு இவர். அது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட வந்து இவருக்கு முன்னாடியே தொடர்பு இருந்திருக்கு, அதனால் வந்து இது வந்து கொலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சந்தேகப்பட்டு இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னையா பார்த்த சொல்லியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே வழக்கம் போல் அவர் சொல்கிறது தான் சொல்கிறாரு அந்த ஐ விட்னஸ் வந்து. சரி சொல்லுப்பா, இவங்க தரப்பு வக்கீல் வந்து நீ கொலை தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட தரப்பு வக்கீல் யார், அவங்கள கூப்பிடு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல மாறன் வந்து. என்னப்பா தம்பி, உன் பக்கம் வக்கீல் யார், வாதாட வரலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துல எல்லாருமே பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு வந்து வீரா வந்து மாதம் வந்திருக்காங்க. சார் நான் இருக்கேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவா சொல்கிற, நீ வக்கீலா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, இல்லை சார் நான் வக்கீல் இல்லை சார், மாறனோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு எப்படிமா வாதாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை சார், நான் வந்து மாறனுக்காக வாதாடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா வக்கீல் யாருமே வந்து இந்த கேஸை வந்து கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது எந்த வக்கீல் சார் எங்களுக்கு கிடைக்கும், கடைசியாக வந்து நான் தான் சார் இருக்கேன், நான் தான் சார் வாதாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்கிற, இந்த கேஸுக்கு யாரும் வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஆமாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நீதிபதி வந்து கேட்காரு. உடனே நடந்ததை சொல்கிறாங்க. அந்த வீடியோ வந்து ரீச் ஆயிடுச்சு, அதனால தான் வந்து யாருமே வந்து முடிவெடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓ அப்படியா, சரிம்மா நீ எப்படிம்மா வாதாடுவ, உனக்கு சட்டமெல்லாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சட்டமெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சட்டம் எதுவும் தெரியல, வேறு எப்படிமா வாதாடி ஜெயிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. சார் சட்டம் தானே சார் தெரியாது, ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிற அளவுக்கு என்கிட்ட அறிவு மூளை இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, சட்டத்துக்கு வந்து அதில் இடம் இருக்குது, சரிம்மா நீ வந்து வாதாடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வீரா வந்து மாசா களத்தில் இறங்கி மாறனுக்காக வாதாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.